என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். பொதுத்துறை வங்கிகள், கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. தமிழ்நாடு அரசு மட்டும் இல்லை, மதுரை ஹைகோர்ட் ஒரு உத்தரவிட்டிருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் என்ன வங்கியில் நகைக்கடன் வச்சிருக்கிறவங்களுக்கு தள்ளுபடி கிடைக்குமா, இல்லை என்ன பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அலசி ஆராயறதுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கு. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கிற நண்பர்களே சொந்தங்களே, நகைக்கடன்கிறது ஏழை எளியவர்களுடைய வாழ்க்கையில் அன்றாடம் யார்கிட்டயாவது கடன் வாங்கி யார்கிட்ட மூக்கு விடப்படாமல் நம்ம நகையை பேங்க்ல வச்சு நம்ம குடும்பத்துக்கான தேவைகள், இன்னும் சொல்லப்போனால் பள்ளி படிப்புக்கு, மருத்துவ செலவுக்கு, இன்னும் எல்லா செலவுக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த நகையை இப்போ நீங்கள் வங்கியில் வச்சு நீங்கள் பணம் வாங்கும் போது உங்களுக்கு பல பிரச்சனைகள் உங்கள் வங்கிகளை சந்திச்சிருப்பீங்க 2024, 25. ஏன்னா கடந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதமே பல திட்டங்களை மாற்றியிருக்கு RBI. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா, அனைத்து வங்கிகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறாங்க. ஒரு நபர் வருஷத்துக்கு 5 கடன் தான் வாங்க முடியும், 5 லோன் வைக்கலாம். 10,000 வச்சாலும் 5 லோனு, 1 லட்சம் ரூபான்னு வச்சாலும் 5 லோனுக்கு மேலே வைக்க முடியாது. அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க வேற யாராவது தான் அந்த லோனை திரும்ப மறு லோன் வைக்கணும். அவங்க குடும்பத்தில் யார் வேணாலும் வைக்கலாம். ஆனால் ஒரே நபர் 5 லோனுக்கு மேலே வைக்க முடியாதுன்னு கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு ஆப்ஷன் கொண்டு வந்தாங்க. 1 இயர் முடிய போகிற நேரத்தில் ரினியூவல் பண்ணும் போது நீங்கள் வட்டியை மட்டும் கட்டி நீங்கள் ரினியூவல் பண்ண முடியாது. அதற்கு பதில் வேற ஒரு புது நகையை கொண்டுட்டு வரணும், இல்லை புதிய நபர் வீட்டில் மகனோ மகளோ அப்பாவோ யாரோ மாறணும். இந்த திட்டங்கள் மூலமாக நிறைய நகை ஏலத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மதுரையை சேர்ந்த சும்மா பிச்சைதாசன்கிற ஒரு அதாவது இதை மாற்றி ஏழை எளிய மக்களுக்கு நம்ம இந்தியா மாதிரி ஆளுங்கள் இடத்துல இப்படி நமக்கு சமுதாயத்தை சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மனு போட்டார். அதை கணிச்ச மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது மத்திய அரசுடைய RBI உடைய தலைவருக்கு மத்திய அரசுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறாங்க. இது தவறு, அரசு 13,000 கோடி கூட்டுறவு வங்கிகளுக்குலாம் நீங்கள் அனுப்பியிருக்கீங்க, அதை பாராட்டுறோம். ஏன்னா கூட்டுறவு வங்கியில் 13,000 கோடி நீங்கள் அனுப்புனதுனால அடுத்த நீங்கள் எலெக்ஷனில் இப்போ நீங்கள் தேர்தல் அறிவிப்பில் நகைக்கடன் தள்ளுபடி கொடுத்தீங்கன்னாலும் ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா கலைஞர் பீரியட்லேருந்து அந்த நகைக்கடன் திட்டம் தள்ளுபடிங்கிறது தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது. நகைக்கடன், பயிர்க்கடன், சுய உதவி குழு கடன் இதெல்லாம் வந்துகிட்டு இருக்குது. அதுமாதிரி எடப்பாடி திரு பழனிசாமி அஇஅதிமுக இருக்கிறவங்க இருக்கும்போதும் சரி பயிர்க்கடன், சுய உதவி குழு கடன்லாம் தள்ளுபடி பண்ணாங்க. இதெல்லாம் நல்ல விஷயம். ஆனால் இந்த நகைக்கடனுக்காக கடன் வச்சு பெற்ற அந்த மக்கள் திரும்பவும் அடகு மறு அடகு வைக்கிறதுக்கு நீங்கள் நெருக்கடி கொடுக்குறீங்க. நீங்கள் நகையும் அசலையும் கட்டி தான் எடுத்துகிட்டு போகணும். போகும்போது சாமானியமான மக்கள் முடியாததுனால இந்த கந்து வட்டிக்காரங்க, ஃபைனான்ஸ்காரங்கெல்லாம் இப்போ நிறைய நோட்டீஸ் பாருங்க, தெருவுக்கு 4 நோட்டீஸ் போட்டிருக்காங்க. உங்கள் நகையை அடகு வச்ச நகையை மீட்டு விற்க இல்லை மறு அடகு வைக்க எங்களை அணுகவும். அவனுக்கு அதிகமாக வட்டியை வாங்கிக்கிட்டு அவங்க ரெனியூவல் பண்ணுறது கொடுக்குறாங்க. யாருமே எனக்கு வருத்தம் இல்லை. அவங்க ஒரு வாய்ப்பு கொடுக்கலன்னா இந்த மக்களால் நகையை கோட்டை விட்டுட்டு தான் அவங்க ஏலத்துக்கு போயிடும். அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இந்த அடகுக்காரங்கள்லாம் இப்போ வந்திருக்கிறாங்க. ஸோ ஓகே, எனிவே இப்போ நம்ம பிச்சைதாசன் சொல்றது மாதிரி சும்மா அதிர்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க வேண்டியது இருக்கு. இதன் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றமும் மதுரை உயர்நீதிமன்றமும் அறிவிப்பு கொடுத்திருக்கிற அடிப்படையில் விரைவில் இந்த வருஷம் 2025 ஆகஸ்ட் மாதத்துலேருந்து பழைய நிலைமைக்கே வரும். ஒரு நகையை நீங்கள் வச்சிருக்கீங்க, ஒரு வருஷம் முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னீங்கன்னாக்கா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வட்டியை மட்டும் கட்டி ரெனியூவல் பண்ணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். 5 லோன் தான் ஒரு ஆளுக்கு கொடுப்போம் அப்படிங்கக்கூடிய திட்டமும் மாறும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நகை கடனுக்கும் ஒரு வித்தியாசம் கொடுத்துருக்காங்க. விவசாய நகை கடனுக்காக பயிர்க்கடன் வாங்குறதுக்கு பட்டா சிட்டாடங்களை நீங்கள் கொடுத்தீங்கன்னா 4% வட்டியில் 1 லட்சம் ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 300 ரூபாய் தான் அவங்க வாங்கிக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. ஸோ இது பொது கடனாக இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா 9%, 800 ரூபா கிட்டத்தட்ட நமக்கு வட்டியாக கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த பொதுத்துறை வங்கிகளுக்கு இப்படி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குது. ஒரு வரப்பிரசாதமாக தான் இருக்கும். ஸோ நகைக்கடன் தள்ளுபடிகளில் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது 2026 அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காகவும் நான் போட்டிருக்கேன் நண்பர்களே. இப்போ பல வீடியோவில் நான் போட்டுக்கிட்டு வரேன் எவ்வளோ கிராமுக்கு வைக்கிறவங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த டாப்பிக்கில் நான் சொல்லிடுறேன். இப்போ பொதுத்துறை வங்கிகளுக்கு மதுரை உயர்நீதிமன்றம் போட்ட குண்டை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குறிப்பாக வீடியோ பண்ணல பிடிச்சதா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும் நண்பர்களே. புதிய சிந்தனையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.